இண்டிபெண்டா இருங்க. என்ன மாதிரி? என்ன மாதிரி? என் நேரம் உங்களை வந்து மாட்டிக்கிட்டேன். வேற என்ன? நாங்க தான் இப்படி அவசரம் போட நினைச்சா அவங்களே செஞ்சுட்டாங்களே சார். சார் தெளிவாக இருக்கிறாள் சார். நான் குழப்பறதுமே வந்தேன் யாராவது சொல்லுவாங்களா சார் சார்? சார் சார் அது மாதிரி சொல்லாமல் சார், கஷ்டமாக இருக்கு சார். ஐயோ நீங்கள் நடிக்காதீங்க சார், ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார். இது எல்லாத்தையும் பயன்படுத்தி வெளியே வந்து இங்கே ஒரு ஆட்டை போட போகிறது மட்டும் நல்லா தெரியுது. என் திறமையை பார்த்தீங்களா அப்படின்னு நீங்கள்லாம் பேசுவீங்க இல்லையா சார்? அப்படி எல்லாரும் எவ்வளோ டார்ச்சர் பண்ணேன்னு சொல்லுவீங்க இல்லையா? இன்னும் நான் உங்களுக்கு ஒன்றேன்னு சொல்கிறேன், நீங்கள் சிந்திக்கிற விஷயத்தில் கெட்டு வேலை சொல்லுங்க. ஓகே ஷோர் சார். ரியானுக்கு யாருமே சொல்லவில்லையா? அப்போ ரியான் எல்லாம் ஓகே தானா? ரியான் உங்களுக்கு யாருமே சொல்யூஷன் சொல்லவே இல்லைல்ல? இல்லை சார். நான் சொல்கிறேன் ரியான். ரியான் உங்களால் ஒரு விஷயத்தை நல்லா அழகாக கவனிக்க முடியும். உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீங்கள் நியாயமாக பேசுகிறீங்க, எல்லாம் சரிதான். அப்பப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் நீங்கள் உங்கள் மேலே. தயக்கம் இருக்கா? தயக்கம் நான் சொல்லுவேன் சார். உங்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீங்கள் கோவத்துலேயும் சரி, நீங்கள் இது மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணும்போது சரி, யாருக்கிட்ட எந்த வார்த்தையும் விடலை. ஆனால் நீங்கள் உங்களை நம்பி தாராளம் முன்னாடி போகலாம். உங்களுக்கு சில சமயம் என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன தெரியாதோ அதெல்லாம் சேகரிங்க ஆரம்பிங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நமக்கு சில விஷயம் தெரியல, நம்ம நம்பும்போது என்ன ஆகும்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொஞ்சம் ஆஃப் ஆகும். அப்போ எதெல்லாம் நீங்கள் தெரியலன்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் எந்த இடத்த போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கு எதெல்லாம் உங்கள்கிட்ட காலியாக இருக்கும், அந்த காலியாக இருக்க டப்பாவெல்லாம் ஃபில்லப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் தைரியம் வந்துடும். இன்னும் அழகாக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். அறுபது எதுவும் சொல்ல நினைக்கிறேன். ஆமாம் சார். சரி நீங்கள் சொல்லுங்கள் சார். நான் சொல்லுங்கள். உங்கள் சட்டையில் இருக்கிற அந்த வைரக்கற்களை போல உங்களால் ரொம்ப அழகாக சிந்திக்க முடியாது. ஆனால் நீங்கள் கோவப்படும் போது உங்கள் கண்ட்ரோலில் மீறுறீங்க. அந்த கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நம்ம பவித்ரா வந்து அர்ஷிதாக்கு சொன்ன மாதிரி தான். அதை மீறி நீங்கள் ஒருத்தர் பேசும்போது நீங்கள் ஷார்ப்பாக கேட்டாலே எதுக்கு பேசுகிற வந்து பாதி ஆஃப் ஆகிடும். நம்ம கவுண்டர் கொடுக்க யோசிக்கிறோட நீங்கள் ஷார்ப்பாக கவனிக்க ஆரம்பித்தால் பாதி ஆஃப் ஆகிடுவாங்க. அப்புறம் பேலன்ஸ் எவ்வளவோ அவ்வளோ கொடுங்க போதுமானது. நீங்கள் இறங்கிலாம் சண்டை போட தேவையில்லை. கண்டிப்பாக. ஓகே, உங்களால் நல்ல அப்சர்வேஷன் ஸ்கில் இருக்குது. இன்னும் உங்களுக்கு என்னத்தையும் நீங்கள் சேகரிச்சுக்கோங்க. நீங்கள் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்டதை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்குது. புது லேர்னிங் உங்கள்கிட்ட எப்போ இருந்தது எனக்கு தெரியல. நான் உங்களோட இதை வச்சு நான் பார்க்குறேன். ஆல்ரெடி பட் லேர்ன் பண்ண ஸ்கில்லுன்னு இருக்கும் இல்லையா? ஆமாம். அதை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. லேர்ன் மோர் நியூ ஸ்கில்ஸ். கண்டிப்பாக. இப்போ இருக்கிற இடம் தான் சிறந்த இடம்னு இல்லை. நகர்ந்து போகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு தான் இருக்கணும். கண்டிப்பாக. வெளியேருந்து யாரும் வந்து நகர்த்த மாட்டாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலையே நல்லா வேலை செய்யலாம், நல்லா இருக்கலாம். ஆனால் முன்னாடி போகணுன்னா நம்மக்கிட்ட இந்த பழசு தேவையில்லாத அன்லேர்ன் பண்ண வேண்டிய திங்ஸ் தான் அன்லேர்ன் பண்ணுறதுங்க, அக்செப்ட் பண்ணுறதுங்க. சம்டைம்ஸ் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம். நம்ம கூட இருக்கிறவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் சப்போர்ட் பண்ணலாம். நம்மகிட்ட இதெல்லாம் சரியாக இருக்குது, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. அதை தூக்கி வச்சுட்டு புது விஷயத்தை உள்ளே வைங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா வருவீங்க. நல்லா இருக்கும். தேங்க்யூ. நான் யோசிக்கிற மாதிரி ஆகிட்டேன். தெரில உங்களுக்கு சொல்கிறது ஒன்றும் இல்லை மஞ்சரி. சரி, யாரும் எதுவும் சொல்லல சார். உங்களுக்கு ஆக்சுவலாக எனக்கு சொல்கிறது எனக்கு எதுவுமே தோணலை. நான் நீங்கள் ரொம்ப அழகாக சிந்திச்சு ஆழமாக பேசுகிறீங்க. நீங்கள் எதையாவது அப்படி பிஹேவ் பண்ணால் கூட உங்களால் அதை அனலைஸ் பண்ணி சீக்கிரம் உங்களால் மாற்றிக்க முடியுது. அது உங்கள்கிட்ட நான் பார்க்க ரொம்ப அழகான விஷயம். அதனால் உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. நீங்களே ரொம்ப அழகாக தான் இருக்கீங்க. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். பவித்ராவுக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான், அது கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வாங்க. உங்கள் வீட்டில் உங்களை ரொம்ப அழகாக வளர்த்துருக்காங்க, செல்லம் கொடுத்து வளர்த்துருக்காங்க போல. அது பவியோட சாய்ஸ். அது நீங்கள் அப்படி முன்னாடி போனோம் அப்படின்னா இதுதான் நான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் மட்டும் உடச்சிருங்க. அந்த மஞ்சரி வாயில் முட்டை போட்டாங்கல்ல, அந்த ஒரு பவி இருக்குல்ல, அதுக்காக காத்துட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நடந்தாதான் ஏதாவது நடந்தாதான் இல்லாமல் நீங்கள் நகர்த்தி எடுத்துகிட்டு போங்க. ஓகே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நான் மீண்டும் உங்களை